எம்சிக்யூ செய்யற மெத்தட்டை பத்தி நான் கொஞ்சம் சொல்ல போறேன். ஸோ எம்சிக்யூ செய்யற நேரம் எத்தனை எம்சிக்யூ உங்களுக்கு வரும் எக்ஸாம்ல? 2026 பேச்சாக சொல்லுங்க. ஏற்கனவே எக்ஸாம்ல செஞ்சான்னு இருப்பீங்க. எத்தனை எம்சிக்யூ வரும்? 50 எம்சிக்யூ. எவ்வளவு நேரம்? 2 மணி நேரம். ரைட். அப்போ ஒரு கேள்விக்கு எவ்வளவு நிமிஷம் ஒதுக்கணும்? ஒரு கேள்விக்கு எவ்வளவு நிமிஷம் ஒதுக்கணும்? ம். 4 நிமிஷம். வேற கணக்கு சரியா? 120 ஐம்பதுல வச்சுங்களா? 4 நிமிஷம் வராது. 4 நிமிஷம் தான் கூட. 2.4. 2.4 நிமிஷம். ரைட். இப்போ ஒரு கேள்வி இருக்கு. ரைட். மைய நரம்பு தொகுதியின் பாகம் எது? மூளை, முன்னான், ஆம், அல்லது எப்படி சொல்றது? Right. ஒரு சிம்பிளான கேள்வி இருக்குமே. இதயத்தின் ஆம், இதயத்தின் அறைகள் எத்தனை? 2, 3, 4, 5, 6 ஒரு விடரி. சோ ஒரு கேள்விக்கு எத்தனை நிமிஷம்? 2.4 நிமிஷம். ரைட். 2.4 நிமிஷம் இந்த கேள்விக்கு ஒதுக்குறேன்னு மணிக்கூ டவுன் பண்ணி வச்சு போட்டு விட தெரியும் 4 மார்க் பண்ணிட்டு 2.4 முடியட்டு காத்துக்கிறீங்களா? அப்படியா? 2.4 நிமிஷமா? நோ. சோ எம்சிக்யூல 50 கேள்விக்கும் 2 மணித்தியாலம். அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். 50 கேள்விக்கு 2 மணித்தியாலம். ஒரு கேள்விக்கு இவ்வளவு நிமிஷம் என்று ஒதுக்க கூடாது. முதலாவது பிள்ளை. நான் விடுற முதலாவது பிள்ளை. சரிதானே? சோ நிறைய பேர் அப்படி சொல்றது, ஒரு கேள்விக்கு 2.4 அப்படி கேள்வி எடுக்கிறல்ல. சோ சிம்பிள் கேள்விகள் சிலது இருக்கும், அதுக்கு ஒதுக்க வேண்டிய நேரம் குறைய இருக்கும். சில கேள்வி கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்கும், வாசிக்கிறதுக்கு டைம் எடுக்கும், அதுக்கு ஒதுக்க வேண்டிய நேரம் கூட. சோ கேள்வியை பொறுத்து அதுக்கு ஒதுக்க வேண்டிய நேரம் வித்தியாசப்படும். ஆனா மொத்தமா 50 கேள்விக்கும் 2 மணித்தியாலம் ஒதுக்க வேண்டும். முதலாவது விஷயம். ரைட். ரெண்டாவது விஷயம், கேள்விய நீங்க எப்படி செய்ய போறீங்க? இடையில இருந்து செய்வீங்களா, அந்த ஓர்டர்லயே செஞ்சுட்டு போவீங்களா? எம்சிக்யூ பொறுத்தவரை இடையில இருந்து செஞ்சா குழம்பு தானே. சோ ஓர்டர்ல தான் செய்யணும். எப்பயுமே எம்சிக்யூ கேள்வி ஓர்டர்ல தான் செய்யணும். தந்த ஓர்டர்ல, எக்ஸாம் ஓர்டர்ல. சரிதானே? இடையில செய்யற கதைக்கெல்லாம் போகக்கூடாது. ரைட். சோ மூணாவது, இப்போ ஒரு கேள்வி சரி செஞ்ச உடனே நீங்க விடை பேப்பர்ல மார்க் பண்ணணுமா, அல்லது பேப்பர்ல எல்லாம் செஞ்சது பிறகு கடைசி விட பேப்பர் ஒன்று தருவாங்க என்ன, மார்க் பண்ணு செய்ய செய்ய மார்க் பண்ணிக்கிட்டே போகணுமா, அல்லது செஞ்சு முடிய மார்க் பண்ணணும்? எது சரியான முறை? ஓகே, செய்ய செய்யண்டா ஆயிஷா சொல்றா. வேறாக்கள் ஏண்டா நிறைய பேர் முடிய மார்க் பண்றாக்கள் எல்லாம் இருக்கிறீங்க செஞ்ச போறோம். சோ இப்ப நீங்க செஞ்சுட்டே போறீங்க, டைம் முடியுது. டைம் முடிய ஒரு 5 நிமிஷம் இல்ல, ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கு. இப்ப மார்க் பண்றீங்க, பத்தி பதறி அவதிப்பட்டு எல்லாத்தையும் மார்க் பண்றீங்க. ஒரு 3, 5, ஒரு 10வது கேள்வி மார்க் பண்ணக்குள்ள 11வது கேள்வியிலேயே 10வதுக்கு மார்க் பண்ணிட்டீங்க. அதுக்கு பிறகு வார எல்லாம் சரியா வருமா பிழையா வரும்? பேப்பரை தாங்கன்னு பக்கத்துல ஆள் நீக்கி எல்லாம் முடிச்சு போட்டு மார்க் பண்றீங்க. என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு கேள்விய மிஸ் பண்ணிட்டீங்க, மிஸ்பிளேஸா போட்டீங்க. 10வது கேள்வியில இதுல 10வது இருக்கு, அதுல 11வதுக்கு மார்க் பண்ணிட்டீங்க அவசரத்துல. அதுக்கு பிறகு மார்க் பண்ற எல்லாமே பிழைக்குமா பிழைக்காதா? யோசிச்சு பாருங்க. காமன் சென்ஸ். பிழைக்குமா பிழைக்காதா? சோ மார்க் பண்ணுவது செஞ்சு முடிய மார்க் பண்ற எண்ணத்தை இண்டையோட நீங்க விடணும். செஞ்சு முடிய மார்க் பண்றது இல்லை. சோ செய்யும் போதே மார்க் பண்ணணும். ஆனா எதை மார்க் பண்ற, எதை மார்க் பண்ண கூடாது ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு சேஞ்ச் ஒன்று சொல்லி தர போறேன். சரிதானே? இப்போ உதாரணமா இதயத்தில் எத்தனை அறைகள் காணப்படும்ங்கிறதுக்கு 4 அறைண்டா முதலாவது கேள்வி வாசிக்கிங்க, இதயத்தில் எத்தனை அறை காணப்படும் என்று இருக்கு கேள்வி. அப்படி ஒரு கேள்வி வராது, சும்மா சொல்றேன் உதாரணத்துக்கு. ரைட். சோ 4 அறை விடை என்ன உங்களுக்கு ஷுவரா தெரியும். அதுல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இல்லை தானே. சோ பக்கத்துல விடைத்தாள் இருக்கு. சோ முதலாவது எம்சிக்கு பேப்பர் தந்த உடனே நீங்க செய்ய வேண்டிய வேலை இதெல்லாம் இதெல்லாம் எல்லாரும் சொல்லித்தர விஷயம் இல்லை. இதெல்லாம் நாங்க அனுபவத்துல
பெற்ற விஷயங்கள். ஸோ இதுகளை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இனி நடக்கிற டேர்ம் டெஸ்ட்களையும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க, எவ்வளவு நல்லா இருக்குங்க. எம்சிக்கு பேப்பர் தந்த உடனே எம்சிக்கு பேப்பர் நீங்க வீட்டை கொண்டு போவீங்க, விடைத்தாளும் முதலே தந்துருவான். பேப்பர் தர முதல் விடைத்தாள் தந்துருவான். தந்த உடனே நீங்க செய்ய வேண்டிய முதலாவது வேலை என்ன? விடை பேப்பர் தந்த உடனே செய்ய வேண்டிய முதலாவது வேலை என்ன? என்ன செய்யணும்? என்னடா செய்வீங்க? இண்டெக்ஸ் நம்பரை விடைத்தாள்ல போடும். சரிதானே? சோ நிறைய பேர் விடுற விடை என்னென்றால், எந்த இண்டெக்ஸ் நம்பர், ஸ்கூல் இண்டெக்ஸ் நம்பர் 107 12, ரைட்? சோ உதாரணமா இண்டெக்ஸ் நம்பரை உங்களோட இதுல எழுதணும். சரிதானே? விடை பேப்பர்ல. ஏன்னா நிறைய பேர் விடுற பிழை என்னன்னா, கடைசியில் அவசரத்துல விடையெல்லாம் மார்க் பண்ணி இண்டெக்ஸ் நம்பர் எழுதாம கொடுத்துருப்பாரு. ஸோ கொடுத்துட்டா யார் ரெண்டு எப்படி கண்டுபிடிக்கிற? ஸோ ஃபர்ஸ்டாவே நீங்க செய்ய வேண்டிய வேலை இண்டெக்ஸ் நம்பர் எழுதுவது. ரெண்டாவதாக செய்ய வேண்டிய வேலை விடைத்தாளை பக்கத்துல வைத்துக்கொண்டு பென்சிலை உங்களோட கையில் எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும்? முதலாவது கேள்விக்கு உங்களுக்கு மூணாவது விடை என்று உறுதியாக தெரியும். இதுல எந்தவித டவுட்டும் இல்லை. நல்லா படிச்ச கேள்வி, நல்லா தெரிஞ்ச கேள்வி. சோ செய்ய வேண்டிய வேலை என்ன? கேள்விக்கு முன்னுக்கு ஒரு பாஸ் போடுது. பாஸ் போட்டுட்டு விடைத்தாளில் முதலாவது கேள்வியில நாலாவது கலர் பண்ணுதல் அல்லது புள்ளடி போடு. நாலாவது விடை இதுக்கு, மூணாவது விடை இதுக்கு விடை, விடைத்தாள்ல போட்டுட்டீங்க. இப்ப இத பத்தி கடைசி வரைக்கும் யோசிக்கவே தேவையில்லை. இந்த கேள்விக்கு நீங்க விடை அளிச்சிட்டீங்க ஆல்ரெடி. சரிதானே? சோ கடைசி டைம்ல அவசரப்பட்டு மார்க் பண்ண வேண்டிய எந்த தேவையும் இல்லை. ஒரு செகண்ட்லயே விட வந்துட்டு 4 அரை என்று 4 அரைக்குரிய விடையை மார்க் பண்ணிட்டீங்க. திருப்பி இதை பத்தி யோசிக்கவே தேவையில்லை நீங்க. Right. ரெண்டாவது கேள்வி ஓகே, மூணாவது கேள்வி ஓகே, நாலாவது கேள்வி ஓகே, இப்ப இன்னொரு அஞ்சாவது கேள்வி வருது. அஞ்சாவது கேள்வி வருது, அதுல உங்களுக்கு ரெண்டாவதா மூணாவதா என்று டவுட். ஆன்சர் தெரியா. 1 2 3 4 எல்லாம் சுவரான விட. சுவரான விடண்டா எம்சிக்குள்ள மார்க் பண்ணிட்டீங்க. 4 விட மார்க் பண்ணிட்டீங்க. இப்ப ஆல்ரெடி உங்களுக்கு 4 புள்ளி வந்துட்டு எக்ஸாம் மார்க் பண்ணி முடிஞ்சுதான். இதை பத்தி நீங்க கடைசி டைம்ல இனி worry பண்ண தேவையில்லை. இப்ப நாலாவது அஞ்சாவது கேள்வி வருது, விட ரெண்டாவதா மூணாவதான்னு உங்களுக்கு டவுட். இப்ப இதை நீங்க விடைத்தாள்ல மார்க் பண்றியா, மார்க் பண்ற இல்லையா? என்ன செய்வீங்க? காமன் சென்ஸ் சொல்லுங்க. அவன் விடைத்தாள்ல மார்க் பண்ணணுமா, மார்க் பண்ணப்படாதா? உங்களுக்கு தெரியாது ரெண்டாவதா மூணாவதான்ட்டு. எனவே என்ன செய்யக்கூடாது? இதை மார்க் பண்ற இல்லை. ஆனா அந்த கேள்விக்கு முன்னுக்கு என்ன போடணும்? கேள்வி அடையாளம் போடும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கு கடும் ஈஸியா இருக்கும் எக்ஸாம். எக்ஸாம்ல ஒரு கன்ஃபியூஷனும் வராது. சிம்பிளா நீங்க பாஸ் பண்ணிட்டு போய் கேள்வி அடையாளம் போட்டு வைப்பீங்க. முன்னுக்கு பென்சில் தானே, பென்சிலால கேள்வி அடையாளம் போட்டுட்டு உங்களோட டவுட்டுக்குரிய விடைகளை வட்டம் போட்டு வைங்க. 2 விடை இருக்கு, 2 வட்டம் போட்டு வைங்க. விடைத்தாளில் மார்க் பண்ண வேண்டும். இனி அஞ்சாவது கேள்வி சரி, ஆறாவது ஏழாவது செஞ்சுட்டு இதுல யோசிச்சுக்கிட்டு நிக்கப்படா. 2 3 டவுட்ண்டா மூணாவது விடத்தை மார்க் பண்ணி யோசிக்கிறீங்கல்ல, ரைட்? இது இருக்கட்டும். அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி போறீங்க, ஏழாவது போறீங்க, எட்டாவது போறீங்க, ஒன்பதாவது போறீங்க, எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்க. 10வது வருது. 10வது கேள்விக்கு நீங்க படிக்காத பாடம், உங்களுக்கு விட தெரியா, யோசிச்சாலும் விட வராது. 10வது கேள்விக்கு உங்களுக்கு விடையே தெரியும். சோ 10வது கேள்விக்கு விட தெரியா. இதுக்கு முன்னுக்கு என்ன அடையாளம் போடுவீங்க? தர அடையாளம் போடுறேன். இதுல விடையை மார்க் பண்ணணுமா, மார்க் பண்ண தேவை. சரியா? என்ன விட தெரியா, என்ன முக்கிய யோசிச்சாலும் விட வராது தானே, என்ன படிக்கவே இல்லை, மண்டைக்குள்ள இல்ல என்றா அதுல நின்றுட்டு அல்லா இதுக்கு என்ன கடவுளே, இதுல ஆன்சர் என்னன்னு யோசிச்சுக்கு நிக்கப்படா. சரிதானே? படிக்கலையா, விட தெரியாதா, விடுங்க, அடுத்ததுக்கு போங்க. இதுகள்ல நின்றுகிட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? 2.4 நிமிஷம் இல்ல, 10 நிமிஷம் அதுக்கு போயிரும். யோசிச்சு 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 பார்த்து தலை கவுண்டு போயிரும். சரிதானே? இப்ப நீங்க இதை விட்டுங்க, அதை விட்டுட்டு அடுத்த கேள்வி போகும். இப்படி 50வது கேள்வி வரைக்கும் போகக்குள்ள உங்களுக்கு நார்மலா ஒரு 1.5 அல்லது 1.25 ஹவர்ஸுக்குள்ள உங்களுக்கு 50 கேள்வி முடிஞ்சிடும். சரிதானே? சோ 2 ஹவர்ஸ் எடுக்காது இப்படி போனீங்கன்னா. கேள்வியில நின்றுகிட்டு யோசிச்சு யோசிச்சு நின்றாதான் உங்களுக்கு டைம் போகும். இப்படி குயிக்கா போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் போகாது. 1.5 மணி நேரம் அல்ல 1.25 மணி நேரத்துல முடிஞ்சிடும். இப்ப பாஸ்போர்ட்ட கேள்வி எல்லாம் உங்களோட விடைத்தாள்ல மார்க் பண்ணி பெற்றுமா இல்லையா? சோ நீங்க நல்லா படிச்சுட்டு போனா, நீங்க உங்களுக்கு ஷுவரா தெரிஞ்ச ஒரு 40 கேள்விண்டா அல்லது 35 கேள்விண்டா, 35 கேள்விக்கு விட ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸாம்ல 35 மார்க்ஸ் கிடைச்சிட்டு. இப்ப உங்களுக்கு டவுட்டான கேள்வி கொஞ்சம் இருக்குல்ல, கேள்வி அடையாளம் போட்ட கேள்வி. சோ அதுல ஒரு 5 கேள்வி அல்லது 10 கேள்வி இருக்குண்டா, அதுல இப்ப டைம் மிச்சம் இருக்கிற டைமை ஸ்பெண்ட் பண்ணு. உங்களால அந்த விடையை கண்டுபிடிக்க இயலுமான்னு பாருங்க. அந்த கேள்வி அடையாளம் போட்ட கேள்விகளுக்கு இப்ப 2 விடையில ஒன்றை ஃபைனலைஸ் பண்ணி அதையும் உடனே மார்க் பண்ணுங்க. ஒவ்வொரு கேள்வி அடையாளமா போங்க. இப்ப முழு கேள்வியையும் தேட தேவையில்லை. எந்த கேள்வி நான் சரியா செஞ்சேன், எந்த கேள்வி பிள்ளையா செஞ்சேன்னு திருப்பி தேட தேவையில்லை. பாஸ்போர்ட்ட கேள்வியை நீங்க பார்க்கவே தேவையில்லை. விளங்குதானே? பாஸ்போர்ட் ஷுவர்.
இப்ப கேள்வி அடையாளம் போட்ட கேள்வியை முதலாவது கேள்வியில இருந்து பார்த்துட்டு போங்க. ரைட், அஞ்சாவது கேள்வி கேள்வி அடையாளம் போட்டேன். அதுல சரி எது பிள்ளை எதுன்னு பார்த்து போட்டு அதை உடனே மார்க் பண்ணு. திருப்பி 10வது 11வது கேள்வி கேள்வி அடையாளம், ஒரு 10 கேள்வி இருக்கு, அதை அவளையும் செஞ்சு முடிச்சிட்டீங்க. இப்ப கேள்வி அடையாளம் போட்ட கேள்வி முடிஞ்சு. இப்ப தர போட்ட கேள்வி ஒரு 5 இருக்கு. என்ன செய்யற? விடைய மார்க் பண்ணாம வாரையா, கொடுத்து போட்டு வாரையா, என்ன செய்ய போறீங்க? தர போட்ட கேள்வி தெரியா, தர போட்ட கேள்வி நம்மளுக்கு விட தெரியாது. சோ அதுக்கு மார்க் பண்ணாம தெரியாத விட என்னதுக்கு மார்க் பண்ற? கொடுத்து போட்டு வருவோம், கொடுத்து போட்டு வாரையா, அல்லது ஏதாவது மார்க் பண்ணி போட்டு வாரையா? என்ன செய்வீங்க? வெரி குட். ஏதாவது ஒரு சும்மா மார்க் பண்ணணும். சரியானே? சும்மா டாக்டிக் டூக் அல்லது பென்சில நாங்க என்ன செய்ய, விட பேப்பர்ல பென்சில கொண்டு ஊதி போட்டு அது வந்து நிக்கிற இடத்துல ஒரு மார்க்க போடுறேன். சரிதானே? ரைட், கண்ணை மூடிட்டு தொட்டு போட்டு ஒரு மார்க்க போடுறேன். இருக்கிற கடைசி 5 நிமிஷத்துல ஃபன்னா கழிக்கும். சரிதானே? ஹாப்பியா தெரியாத 3 கேள்வி இருக்கு, 3 கேள்விக்கும் டாக்டிக் டூக்ல மார்க் பண்ண போறேன். ஏதாவது ஒன்றா மார்க் பண்ணிட்டு வாங்க. குருடனுக்கு விரால் படுற மாதிரி அந்த மார்க்குக்கு சரி கிடைச்சிரும். சரியா? மார்க் பண்ணாம வந்தா மார்க்ஸே கிடைக்காது, ஒரு மார்க்ஸ் இல்லை எம்சி. சரியா? சோ அப்படி தர போடுற கேள்வியோட நீங்க போகவே கூடாது எக்ஸாம். படிக்கலன்னு ஒன்றும் இருக்கப்படா, படிச்சுட்டு போகணும். டவுட் உள்ள கேள்வி வரலாம், தர போடுற கேள்வி வராம பாதுகாத்து கொள்ளும். அப்படி வந்தால் அதை மார்க் பண்ணி போட்டு வரணும். சரிதானே? சோ இதான் எம்சிக்கு விடையளிக்கிற முறை. சோ அப்ப கடைசியா நீங்க பதட்டப்பட தேவையில்லை. எல்லாம் ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டீங்க. கேள்வி வந்தா என்னங்க ரெண்டு சந்தோஷமா கொடுத்து போட்டு வெளிம்பிட்டு வர வேண்டியதான். இது எல்லாத்தையும் விட பேப்பர்ல மார்க் பண்ணி வச்சுட்டு கடைசி டைம் ஒண்ணுக்கு இது, ரெண்டுக்கு இது, மூணுக்கு இது, 10க்கு இது மார்க் பண்ணி போகல ஒன்று விளைச்சா எல்லாம் சரி. விளங்கிட்டா பிள்ளைகள்? சோ அப்ப கிளியரா இது எம்சிக்கு மார்க் பண்ற மெத்தட் ஓகே?